ஸ்டூடெண்ட் வெல்கம் டு ஸ்ரீ எஜுகேஷன் தமிழ் கிளாஸ் 6th பயிற்சி 1.1ல் 10th சம் பார்க்க போகிறோம். நான் ஓர் ஈரிலக்க பகா எண், எனது இலக்கங்களின் கூடுதல் 10, மேலும் நான் 57 என்ற எண்ணின் ஒரு காரணி ஆவேன் எனில் நான் யார்? நான் ஒரு ஈரிலக்க பகா எண், எனது இலக்கங்களின் கூடுதல் 10, மேலும் நான் 57 என்ற காரணியோட ஒரு எண் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 57ஓட காரணியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 57 காரணி 57 எந்தெந்த வாய்ப்பாடுலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 1வது வாய்ப்பாடு இருக்குமா, ஒரு 57 57. அதுக்கப்புறம் இது 3வது வாய்ப்பாடு இருக்கு, 3 × 19 57, 19 × 3 57. இப்போ ரிப்பீட் ஆகிட்டு 19 × 3 இது அப்படியே வந்திருக்கா. இப்போ இதுதான் காரணி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 1 3 19 அப்புறம் 57. நான் ஓர் ஈரிலக்க பகா எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1ம் கிடையாது 3ம் கிடையாது. அதேபோல் எனது இலக்கங்களின் கூடுதல் 10, அதாவது இப்போ 1 + 9 கூட்டினா 10, இதை கூட்டினா 57 கூட்டினா என்ன வரும், 12 வரும். 5 + 7 12, அப்போ 1 + 9 10. நான் ஒரு ஈரிலக்க பகா என்று சொல்லியிருக்காங்க. எனது இலக்கங்களின் கூடுதல் 10, அப்போ 57 என்ற காரணி ஆவேன். அப்போ நான் யாருன்னா 19, விடை 19. 11th சம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு எண்ணையும் காரணி செடி முறை மற்றும் வகுத்தல் முறை மூலம் பகா காரணிப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழே நிறைய சம் கொடுத்துருக்காங்க. அது காரணி செடி முறை மற்றும் வகுத்தல் முறை மூலம் பகா காரணிப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1, 60. இந்த 60 காரணி செடி முறை மூலமும் வகுத்தல் முறை மூலமும் பகா காரணிப்படுத்த போறோம். ஃபர்ஸ்ட் காரணி செடியில படுத்தலாம். 60 இது 2 கிளைகளா பிரிச்சுக்கிறோம், பிரான்ச்சஸ். இந்த 60 ஃபர்ஸ்ட் 2வது வாய்ப்பாடு, 2 ஒரு பகா காரணியா, 2 4 2 2 2 4 3 2 6 0. அதுக்கப்புறம் இந்த 30 2வது வாய்ப்பாடுல வருமா, வரும். 4 2 1 பேலன்ஸ் 1 இருக்கு, இங்க I2 10. திரும்பி இது இந்த 15 2வது வாய்ப்பாடுல வருமா, வராது. ஏன்னா இங்க ஒற்றை எண் இருக்கு. 2 எப்பவுமே இங்க 0 2 4 6 8, இங்க அந்த நம்பருக்கு தான் போகும் எண்களுக்கு. இது 3 I3 15. அவ்வளவுதான் பகா காரணி. இப்போ 60இன் காரணி எது எது, 2 × 2 × 3 × 5. இதை பெருக்கினா 60, 2 2 4 4 12 12 5 60. அடுத்தது இது காரணி செடி முறை. அடுத்த வகுத்தல் முறை மூலம் பார்க்கலாம். வகுத்தல் முறை மூலம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காரணிப்படுத்துறோம் 60. அதே மாதிரி இதுனா 2வது வாய்ப்பாடு, 2 ஒரு பகா காரணியா, ஏன்னா பகா காரணி தான் படுத்த சொல்லியிருக்காங்க. 2 3 2 6 0. இது திரும்ப 2வது வாய்ப்பாடுல போகும். 4 2 1 I2 10, இங்க பேலன்ஸ் 1 இருக்கு, I2 10. இது 2வது வாய்ப்பாடுல போகுமா, போகாது. அடுத்தது 3 5 15. அதுக்கப்புறம் இது 5 5வது வாய்ப்பாடு போகும், 4 5. இப்ப 60இன் காரணி, இந்த 1 எடுக்கக்கூடாது, இதை மட்டும் தான் எடுத்துக்கணும் காரணிப்படுத்தும் போது. 2 × 2 × 3 × 5. செகண்ட் 128 128. இதை ஃபர்ஸ்ட் நம்ம காரணி செடி முறை மூலம் பார்க்க போறோம். 128 2 காரணியா பிரிக்கிறோம், 2 கிளைகளா. இது 2வது வாய்ப்பாடுல போகும், ஏன்னா 8 இருக்கா, இரட்டைப்படை அப்படி.
6 2 12, 4 2 8. இது திரும்பி ரெண்டாவது வாய்ப்பால போகுமா? 3 2 6, 2 2 4. இப்போ இந்த 32 இடம் பத்தாததுனால நான் இப்படி எழுதியிருக்கேன். 32 ரெண்டாவது வாய்ப்பால போகும். 2 4 2 பேலன்ஸ் 1 இருக்கு. 6 2 12. திரும்பி இது 16 எங்க ரெண்டாவது வாய்ப்பால போகுமா? 2 8 2 16. திரும்பி இது 8 ரெண்டாவது வாய்ப்பால போகும். 2 4 4 2 8. ரெண்டாவது வாய்ப்பால போகும். 2 2 2 4. 128ஓட காரணி 2 இன்ட்டு 2 2 இங்க ஒரு 2 2 அப்புறம் அந்த 2. வகுத்தல் முறை மூலம் பார்க்க போறோம். 128. ஃபர்ஸ்ட் இது ரெண்டாவது வாய்ப்பாடுல 6 2 12, 4 2 8. திரும்பி இது ரெண்டாவது வாய்ப்பாடுல போகும். 3 2 6, 2 2 4. 32 ரெண்டாவது வாய்ப்பாடுல போகுமா? காணிப்படுத்த முடியும். 2 2 சாரி 4 2 2 மீதி 1, 6 2 12. 2 திரும்பி ரெண்டாவது வாய்ப்பால 8 2 16. இந்த 8 ரெண்டாவது வாய்ப்பால போகும். 4 2 8, 2 2 2 4 2 1. இப்போ இதெல்லாம் 128ஓட காரணி எடுத்து எழுத போறோம். 2 இன்ட்டு 2. இதை எடுத்துக்க கூடாது, இது மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். 128ஓட காரணிப்படுத்தியாச்சு. இதுலயே தேர்ட் சம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் காரணி செடி முறை மூலம் பார்க்க போறோம். 147 ரெண்டாவது வாய்ப்பால போகுமா? 7 2 14, 2 2 4. திரும்பி 72 ரெண்டாவது வாய்ப்பால போகும். 4 2 2, 2 2 4, 3 2 6. இது 1 இருக்கு பேலன்ஸ். 6 2 12. திரும்ப 36 ரெண்டாவது வாய்ப்பால போகும். 2 4 2 2 பேலன்ஸ் 1 இருக்கு. 8 2 16. இடம் பத்தாதனால இங்க எடுத்து வைக்கிறேன். ரெண்டாவது வாய்ப்பால போகுமா? 9 2 18. இது ரெண்டாவது வாய்ப்பால போகுமா? போகாது. 9. அடுத்தது மூணாவது வாய்ப்பால போகும். 3 3 9. 3 வந்துட்டா இது ஒரு பகா காரணி. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பண்ண முடியாது. 144ஓட காரணி இது 2 இன்ட்டு 2 2 இன்ட்டு 2. இதான் 144ஓட காரணி. இப்ப வகுத்தல் முறை மூலம் எடுக்கலாம். 144 2 7 2 14, 2 2 4. திரும்பி இது ரெண்டாவது வாய்ப்பால போகும். 3 2 6, பேலன்ஸ் 1, 6 2 12. ரெண்டாவது வாய்ப்பாடு 1 2 2 மீதி 1 8 2 16. ரெண்டாவது வாய்ப்பாடு தான். 9 2 18. இது ரெண்டாவது வாய்ப்பாடுல போகாது. அடுத்தது 3 எடுத்துட்டோம். 3 9 3 1. இப்போ இதுதான் காரணி. இதை எடுத்துக்க கூடாது. 144 2 இன்ட்டு 2 2. ஃபோர்த்து பார்க்க போறோம். 198. இது ரெண்டாவது வாய்ப்பால போகுமா?
2 9 2 18 திரும்பி பேலன்ஸ் 1 இருக்கும் 9 2 18 இது இப்ப 99ங்கிறது ரெண்டாவது வாய்ப்பால போகாது இங்க ஏன்னா 9 இருக்கு அப்ப மூணாவது வாய்ப்பாடு கொடுக்குறோம் 3 9 3 9 திரும்பி இது மூணாவது வாய்ப்பால கொடுக்குறோம் 1 3 1 3 198ஓட காரணி 2 × 3 3 × 11 இப்ப வகுத்தல் முறை மூலம் 198 2 9 2 18 பேலன்ஸ் 1 9 2 18 இது மூணாவது வாய்ப்பாடு போகும் 3 9 3 9 திரும்பி 3 1 3 1 3 இது வந்து 11 வாய்ப்பாடுல தான் போகும் 1 11 11 இப்போ இதுதான் காரணி எடுத்து எழுதுறோம் 198ஓட காரணி 2 × 3 × 3 × 11 அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 420 இதை ஃபர்ஸ்ட் நம்ம காரணிச்செடி முறைப்படுத்திக்கலாம் 420 இது ரெண்டாவது வாய்ப்பால போகும் 2 2 4 4 2 2 இந்த 0 வச்சுக்கணும் சாரிமா சாரி ஃபர்ஸ்ட் 2 2 4 1 திரும்ப இது ரெண்டாவது வாய்ப்பால போகும் 4 2 2 இந்த 1 வந்து ரெண்டால வகுப்படாது அப்ப இங்க 0 போட்டு வரும் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து I 2 10 இது ரெண்டாவது வாய்ப்பால போகுமா போகாது ஏன்னா இங்க 5 இருக்கு அடுத்து நம்ம இது என்ன பண்றோம் மூணாவது வாய்ப்பால வகுப்படுதான்னு பாக்குறோம் 3 9 பேலன்ஸ் 1 இருக்கு I 15 இப்போ இது இடம் பத்தல இந்த 35 இது எப்ப இது 5 இருக்கா இது 5ஆம் வாய்ப்பால தான் போகும் 5 7 5 35 அவ்வளவுதான் 420ஓட காரணி எது 2 × 2 3 5 × 7 இப்ப நம்ம வகுத்தல் முறை மூலம் பார்க்க போறோம் 420 ஃபர்ஸ்ட் 2 2 2 4 4 2 2 0 எடுத்து போட்டுக்கிறோம் திரும்பி இது ரெண்டாவது வாய்ப்பால கொண்டு வரோம் 4 2 2 இந்த 1 வந்து 1ஆல 2 வகுப்படாது அப்ப 0 சேர்த்துக்கிறோம் இது 2 I 2 10 இது ரெண்டாவது வாய்ப்பால போகுமா போகாது ஏன்னா இங்க 5 இருக்கு அதுக்கப்புறம் திரும்ப மூணாவது வாய்ப்பாடு 1 3 3 9 பேலன்ஸ் 1 I 15 திரும்பி இது அஞ்சாவது வாய்ப்பாடு 7 5 35 7 மீதி 1 420ஓட காரணிகள் இது காரணி 2 2 × 3 × 5 × 7 தேங்க்யூ ஸ்டூடெண்ட்